பக்கத்துல உங்க அப்பா இருக்காருன்னு நீ சொல்ல வெக்கப்படுறியா? அப்போ நீ கொஞ்சம் மெதுவா சொல்லு. என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அப்ப சரி, இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம டைரக்டாவே பேசிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம். இப்பவா ஷாப்பிங்கா? என்னம்மா, உதய் உன்னை ஷாப்பிங் போலான்னு கூப்பிடுறாரா? வரேன்னு சொல்லுமா. அப்பா சொல்லுமா. சரி, ஓகே. எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்துட்டே இருக்கேன். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் உதய். பாப்பா, ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா உனக்காக நாங்க வெயிட் பண்ணியிருப்போம்ல. எல்லாரும் சேர்ந்தே டிஃபன் சாப்பிட்டுருக்கலாமே. பூமியோட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்ற டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அங்கிள். அதனால தான் நான் சொல்லல. ஹாய் பூமி, மை நேம் இஸ் உதய். அப்போ உங்ககிட்ட ஃபோன்ல பேசினது நான் தான். வணக்கங்க. வாவ், ஐம் இம்ப்ரெஸ்ட். நீங்க இப்ப எனக்கு சொன்ன வணக்கத்துல உங்களோட பண்பு, அங்கிளோட வளர்ப்பு, உங்களோட குணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது பூமி. ஹாய்னா சொல்ற இந்த காலத்துல ஹாய்னா வணக்கம்னு சொல்றீங்களே, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்கிறது என் அதிர்ஷ்டம். என்ன பூமி, மாப்பிள்ளை அப்படி பேசிட்டு இருக்கும்போது பதிலுக்கு நீயும் ஏதாவது பேசணும்ல. ஏதாவது பேசுமா. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அங்கிள். நம்ம கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ற பூமி மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்கன்னு எனக்கு புரியுது அங்கிள். இப்பதானே எங்க ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கோம். பழக பழக அவங்களும் இயல்பா நடந்துப்பாங்க. சூப்பர்பா, எவ்வளவு அழகா சொன்ன உதய். ஒரே ஒரு பார்வையில என் பூமியை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஃபியூச்சர்ல நீங்க 2 பேரும் பெஸ்ட் கப்பலா இருப்பீங்க. பூமி, அங்கிள் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்க டான்ஸுக்கு மிகப்பெரிய ஃபேன். ஆமா ஆமா, நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். பூமி, காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். So I'm impressed. ஹலோ, ஹாய் ப்ரோ. உங்களுக்கு ஒரு பிக் அனுப்பியிருக்கேன், பாத்தீங்களா? பார்த்தேன். அது என் கைதான். அந்த எழுத்து பூமி என் கையில எழுதுனது. பூமிக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, பிடிச்சிருக்குன்னு இப்பவாது உங்களுக்கு தெரிஞ்சுதா? என்ன ப்ரோ, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பூமிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? யா, கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. டச்சில் இருக்கலாம். பாய். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி செய்றேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இனி எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். ஒருவேளை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன வெளியில மட்டும் கொண்டு வாங்க. கண்டிப்பா வெளியில கொண்டு வரேன் சாதனா. சரி, என்ன செய்ய போறேன்னு சொல்லு. அந்த பூமிய கொலை பண்ண போறேன். அது ஒண்ணுதான் பூமிய டான்ஸ் பிசினஸ்குள்ள வரவிடாம பண்ற ஒரே வழி. சாதனா, உண்மையிலே உன்னால பூமியை கொல்ல முடிஞ்சா இங்க பாரு, நீ கொடுத்த பணத்தோட சேர்த்து உனக்கு 4 மடங்கு அதிகமா தரேன். நீ எவ்வளவு ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டாலும் நான் உன்னை வெளியில கொண்டு வரேன். அவ செத்தா என் சொத்து என்னை விட்டு போயிடுங்கிற டென்ஷன் எனக்கு இருக்காது. இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, நான் நிறைய வாட்டி கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் கடைசி நேரத்துல தப்பிச்சிருவா.
இந்த தடவை அவளால தப்பிக்க முடியாது. தேவைப்பட்டா ஏன் கையாலேயே அந்த பூமியை கொலை பண்ணிடுவேன். பூமி கிட்ட கொடுக்கறேன் டாடி. பூமி பேசு. அம்மா பூமி, இவ்வளவு நாளா உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்காமலேயே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் காணாம போயிடுச்சு. உனக்கு லைஃப் பார்ட்னரா உதய் தான் கரெக்ட். வச்சிடறேம்மா. பாய். சரிங்கப்பா. பூமி, இன்னொரு வாட்டி, இன்னொரு ஸ்பூன் ப்ளீஸ். ஒரே ஒரு ஸ்பூன். ரைட் டைம்ல பிளான் பண்ணாமையே சூப்பரா வந்திருக்க மாமா. பூமி, ஊட்டி விடு. ஐயோ ஐயோ சாரிங்க. ஏய். சாரி, ரியலி சாரி. இட்ஸ் ஓகே பூமி. கை தவறி தானே விழுந்துச்சு. ஒன்றும் இல்லை, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். டேய், என்னடா இங்கே நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, பா கிளம்பலாம். எதுக்குடா? இங்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு நீ தானே எங்களை கூட்டிட்டு வந்த. சாப்பிடலான்னு ஆசையை காட்டிட்டு இப்ப ஏன் போலான்னு சொல்ற?